நான் மருத்துவர் தியாகராஜன், கல்லீரல் நோய் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இயக்குனர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிறிய குழந்தை, 5 மாத குழந்தை. அவங்களுக்கு பிறப்பிலேயே இந்த பிலிரூபின் அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சக்காமாலைக்கு தேவையான என்சைம்ஸ், அதை அவங்க மதர்கிட்டேருந்து அவங்க இன்ஹெரிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃபெக்டிவ் ஜீன், அதாவது இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிலிரூபினை மெட்டபலைஸ் பண்ண முடியாதனால மஞ்சக்காமாலை அதிகமாக போய் அதனால பிரெயின் எஃபெக்ட் பண்ணி லிவர் ஃபெயிலியர் வந்து உயிருக்கே ஆபத்தாகும் என்ற நிலையில் அத்தகைய குழந்தை நம்மளிடம் வரும்போது பல்வேறு சிகிச்சைகள் ட்ரை பண்ணியும் பலனில்லை என்று நமக்கு தெரியும் போது, இந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட் தெரிஞ்சும் போது அவங்க கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் இந்த குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இது 8 மாச குழந்தை. அதோட வயிற்றுல ஒரு 150 கிராம் தான் லிவர் உள்ள போக முடியும். ஆனா மதர்கிட்டேருந்து நமக்கு கிடைச்ச லிவரோ 350 கிராம். இதை ஸ்பெஷல் ஏஐ, வர்ச்சுவல் ரியாலிட்டி, 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அது போன்ற பல்வேறு அதிநவீன டெக்னிக்ஸ் மூலம் அந்த லிவரை சிறிதுபடுத்தி அந்த குழந்தைக்குள் வைத்து, இந்த குழந்தை இப்பொழுது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து இப்பொழுது 2 மாதம் ஆகிறது. இந்த குழந்தை நன்றாக இருக்கிறது. இந்த குழந்தை நார்மல் குழந்தையாக பெரிய அடல்ட்டாக வாழலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் மீடியா அவேர்னஸ்க்கு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், சிறிய குழந்தைகளுக்கு பிலியரி அட்ரீசியா, இந்த மாதிரி மஞ்சக்காமாலை வந்தா அலட்சியமா இல்லாம கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரை நம்பி இதுக்கு முழுவதுமாக குணப்படுத்தி 2வது உயிரை நாம் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன்.